ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாடி தோட்ட தக்காளி செடியில் பாருங்கள் எவ்வளோ தக்காளி பழுத்துருக்கு. நிறைய டைம் பறிச்சிட்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஹஸ்பண்ட் எப்போ மாடிக்கு வர்றது இல்லைங்க. இன்றைக்கி அதிசயமாக வந்திருக்கிறார். அவரை தான் பறிக்க சொல்லியிருக்கிற தக்காளி இன்றைக்கி பறிக்கிட்டோம். இது வெளியும் எப்போவுமே மாடிக்கு வந்ததில்லை அவர். இன்றைக்கி தான் வந்திருக்கிறாரு. ஒரே செடியில் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது. ஒரு கூடை ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. ஒரே செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது, பழம். பாருங்கள் ஸ்ட்ராபெரி தக்காளி பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது. இந்த பாருங்க குடம் தக்காளி, இது திராட்சை தக்காளின்னு சொல்லுவாங்க. அப்படியே கொத்தாக இருக்குது பாருங்கள். குடம் தக்காளின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராபெரி தக்காளின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் குடம் தக்காளி. நான் நாடி பட்டத்தில் நட்டு இருந்தேங்க. அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக இருந்து இப்போ பெரிய பெரிய சைஸாக பழுத்து இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கனகாமரம் பூ பறிக்கலாம். ரெண்டாவது டைமில் நிறைய டைம் நான் வீடியோ எடுக்கிறது ரெண்டாவது டைம். இருங்க பறிச்சுட்டு பிறகு காமிக்கிறேன்.
கீழே கொட்டிக்கு போதுமாம்மா புலோன்னு இறக்கி போயிருக்க முடியாது. நல்லா வெய் கீழே கூட வச்சிரு தரையில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டம் அறுவடை பாருங்கள். இந்த கூடை ஃபுல்லாக தக்காளி. இது 3 கிலோவுக்கு மேலே வருங்க. இதை பாருங்கள், இது 2 கிலோ வரும். இது திராட்சை தக்காளிங்க, குடம் தக்காளி இன்னும் சொல்லுவாங்க. திராட்சை போன ஆடி மாதம் கூட நட்டு வச்சுருந்தோங்க. இது செரி டொமோட்டோ கனகாம்பரம் பாருங்கள். மாடி தோட்டது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.